முதல்ல இவன் லீஃப் வில்லேஜ் தாக்க போறானா இல்ல அகாட்ஸ்கி? இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியல, நாளுக்கு நாள் கபூட்டோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரோச்சி மாருவா மாறிக்கிட்டே வர்றான். அவனோட திட்டம் தான் என்ன? தன்னால முடியாதத ஒரோச்சி மாருவா சாதிக்கணும்னு கபூட்டோ முடிவெடுத்துட்டானா? என்னோட திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் நீதான் மாதிரானி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கியாமே. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. அகாட்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு துரோகி. என்ன இது ரீஅனிமேஷன் ஜுட்சு. லார்ட் ஒரோச்சிமாருக்கும் செகண்ட் ஹோகாகேக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியமான ஜுட்சு இது. உண்மையை சொல்லணும்னா இப்ப அவங்கள விட நான் தான் பலசாலி. என் கூட சேரணுமா? அதால எனக்கு என்ன ஆதாயம்? நீங்களே பாருங்க. ஹிட்டாச்சி சசோரி நெருஞ்சி முள்ளு உடம்பு பூரா முள் இருக்கும். இவன் நெஞ்சா கூட்டில் எப்போதும் தம்பிருக்க. இவனை போல ஒரு தேய்தாரா கண்ணீர் விட்டு பாசம் சொல்லி பழக்கம் இல்ல. இவன் பாசத்துல பார கூட கரைய. காக்கூசு அப்புறம் கடைசியா நாகட்டம். வலிய ஏத்துக்குங்க, வலிய தெரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப திறமைசாலிங்க. அதோட பலசாலிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நான் அதுக்கு ஒத்துக்கலனா? Summoning Jutsu Reanimation. உன்னால எப்படி இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது? எனக்கும் சில தேவைகள் இருக்கும். இப்ப எதுக்கு தேவையில்லாம சிரிக்கிறீங்க? ஏன் சொல்றேன்னா, உன்னோட இந்த திட்டத்தை பார்க்கும் போதே தெரியுது, உன்னோட அறிவு ரொம்ப கூர்மையா இருக்க. மாதரா உச்சிஹாவான நீங்க ரொம்பவே தனித்துவமா இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டு போல இருக்க. கபூட்டோ இந்த தாக்குதலை முதல்ல ஹிடன் வாட்டர் ஃபால்ல ஆரம்பிச்சு ஹிடன் லீஃப்ல முடிப்பான்னு நினைச்சேன்.